சிலர் சொல்லலாம் இது கிறிஸ்தவருடைய பெருநாள் என்றெல்லாம் இருந்தாலும் ஹிந்து சகோதரன் இதை கொண்டாடுகிறார்களே, பௌத்த நாடுகளும் இதை வரவேற்கிறதே, எல்லோரும் தானே சமூக நல்லிணக்கத்தோடு இந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள், வரவேற்கிறார்கள் என்று கேள்வியை கேட்கிறார்கள். சரியான புரிதல் இல்லை அல்லது சரியான விளக்கம் இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். மற்ற மார்க்கங்களை போன்ற மார்க்கம் இல்லை இஸ்லாம். நமக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்கிறது. வேறு மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. பேசிக் என்னன்னா, இது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை. ஒரு முஸ்லீம் இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டான். இஸ்லாமும் அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்டது, இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களும் ஏனைய கொள்கைகளும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது என்று எந்த முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளலை. நம்ம உறுதியாக இருக்கிறோம், இது மட்டும்தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். இல்லை, இஸ்லாமும் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அந்த வந்துச்சுனாலே பிரச்சனை தான். எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யறாங்க என்பதனால முஸ்லீம்கள் செஞ்சுவிட முடியாது இல்லையா? இந்து சகோதரர்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வருவாங்க, நம்ம ஓதி பார்ப்போம். அவங்க வராங்க, நம்ம கோயிலுக்கு போக முடியுமா? சில சமயங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களும் ஓதி பார்க்க வராங்க, நம்ம சர்ச்சில் போய் நிற்க முடியுமா? அவனுடைய கொள்கை என்பது வேற, அவனுடைய கடவுள் கொள்கை என்பது விசாலமானது இல்லையா? உங்களுக்கு புரிதலுக்காண்டி சொல்றேன், ஒரு உதாரணத்தோடு சொல்வேன். இஸ்லாம் அல்லாத ஏனைய கொள்கை இல்லை, கடவுள் கொள்கை என்பது குழந்தை மாதிரி. என் புள்ள தான் என்னுடைய பிள்ளை, என்னுடைய அக்கா பையனையும் என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம். என் அக்கா மகன் இருக்கால, அவனையும் என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம். என்னுடைய நண்பருடைய பிள்ளைகளையும் என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி அவங்க ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் ஏனைய கடவுள்களையும் மாதிரியாக ஏற்றுக்கொள்வார்கள். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லீம் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. கணவன் மாதிரி ஒரு பெண் கணவன் அறிமுகப்படுத்தும் பொழுது இவரும் என்னுடைய கணவன் அறிமுகப்படுத்த மாட்டான். அறிமுகப்படுத்தினா பிரச்சனையா போயிடும் இல்லையா? தங்கச்சி வீட்டுக்கார என் கணவர்னு சொல்ல முடியுமா? என் கணவர் மாதிரின்னு. தங்கச்சி பிள்ளையை என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம். தோழியுடைய பிள்ளையை என்னுடைய புள்ள மாதிரின்னு சொல்லலாம். தோழியுடைய கணவன் என்னுடைய கணவன் மாதிரி, தங்கச்சி கணவன் என்னுடைய கணவன் மாதிரி சொல்ல முடியாது. கணவன் என்றால் ஒருவன் தான். கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட் தான். இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஒருவன் தான் இஸ்லாம், அது இறைவன். அல்லாஹ் ஒருவர், யாரையும் நம்ம இணையாக காட்ட முடியாது. அப்ப நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யறாங்க. சமூக நல்லிணக்கம் என்ற அந்த வார்த்தையை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. ஊரோடு சேர்ந்து போறது சமூக நல்லிணக்கம். யார் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தான்னு தெரியல. எல்லா ஒரு காரியத்தை செய்யறாங்க, நம்மளும் சேருவோம், தேசிய நீரோட்டத்தில் நம்மளும் கலந்து கொள்வோம். அல்லாஹ் பாதுகாக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது.